ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த டாபிக்னா ஆக்சுவலி இது டாபிக் கிடையாது, சாரி. இது வந்து அபவுட் உமன் அவேர்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், அப்படியும் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நான் மாஸ்டர் உமனை பற்றி பேச மட்டும்தான் வந்திருக்கேன். ஏன்னா ஒரு ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ, எவ்வளோ கஷ்டம்லாம் இருக்கக்கூடாதோ, அதெல்லாம் வந்து இப்போ எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல மக்களே. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப பாவம். நானே பார்க்க எனக்கு ஜஸ்ட் 22 இயர்ஸ் தான் ஆகுது. இருந்தாலும் நான் இதை பற்றி ஏன் அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டேன்னா, எனக்கே புரியுது. எனக்கு புரியுது என்ன நடக்குது, சுற்றி என்ன நடக்குது. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து இது வரைக்கும் நியூஸ்ல ஒரு கேசஸ் கூட சால்வ் ஆனது நான் பார்த்ததில்ல. ரேப் கேசஸ் சொல்றேன். ஆம், இதெல்லாம் பார்த்து வளரும்போது இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் எப்பெல்லாம் நல்லா இருக்க போகுது, பர்டிகுலரா பாய்ஸ் எப்பெல்லாம் இருக்க போறாங்க. ஸோ இப்பெல்லாம் எனக்கு தோணிட்டே இருக்கு. ஏன்னா பெத்தாதான் தாயா, கூட பிறந்தாதான் தங்கச்சியா, கட்டினாதான் பொண்டாட்டியா, எல்லாரும் சொந்தமா பார்க்கலாமே, எல்லாரும் கூட பிறந்தவங்களா பார்க்கலாமே. சைட் அடிக்கிறதும் தப்பு இல்லை, பார்க்கறதும் தப்பு இல்லை. ஆனா அது வந்து எக்ஸ்போஸ் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. பப்ளிக்ல எவ்வளோ தப்பு நடக்குது. ஆனா ஒண்ணுக்கு கூட நம்ம நாட்டு சட்டத்துல அதை சால்வ் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தது கிடையாது. ஆனா அதே சேம் டைம் எனக்கு கேர்ள்ஸ் மேலேயும் ரொம்ப கோவம். அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா வருது. நானே ஒரு பொண்ணா இருந்துட்டு சொல்றேன், ஏன் அந்த எரிச்சல் வருது அப்படின்னா, எந்தவித சொந்தமும் இல்லாம சரி, சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை மக்களே. ஆனால் நம்மளை ஒருத்தவங்க ஹராஸ் பண்ண வராங்க தெரிஞ்சாலே நம்ம தற்காப்புக்காக அடிக்கவாச்சும் செய்யலாம்ல. எஜுகேட்டிவ் ஒரு சன்னு இப்போ தான் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி தான். நம்மளும் வன்முறையை கையில் எடுக்கலைன்னா நம்மளை இப்படி தான் ஆக்குவாங்க. போராட வேண்டிய நேரத்தில் போராடாமல் அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் வாங்கி என்ன பிரயோஜனம்? அறிவு கெட்ட மூதேவிகள்.